வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 6 அக்டோபர் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். இந்த மாநிலத்தின் நடனம் மகாராஷ்டிரா மற்றும் நாகா அசாம். இந்த மாநிலத்தின் நடனம் டாங்கி மற்றும் கெரியா நிறுத்திய குஜராத். இந்த மாநிலத்தின் நடனம் ரத்துவாய் மற்றும் குக்கா ஹரியானா. இந்த மாநிலத்தின் நடனம் தோடா மற்றும் தமன் ஹிமாச்சல பிரதேசம். திரிபுரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் பாக், நம்தே, மிசல், சைமல், ரியாங், ஹாலா, லுஷாய் மற்றும் காசியா. ராஜீவ்காந்தி, சர்தார் வல்லபாய் பட்டேல் மற்றும் மொராஜி தேசாய் 1991ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. ஏக்நாத் ஓவிஸ் அபங்காஸ் பாரட்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. நீதித்துறை அவசரகால அதிகாரங்கள் கூட்டாட்சி அமைப்ப இந்திய அரசு சட்டம் 1935 மூலமா நம்ம எடுத்துக்கிட்டோம். மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் 1961 இருந்து 66 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. கொய்யா கழகம் 1879 இருந்து 80 வரைக்கும் டோமோடோரா தலைமையில ஒடிசால நடந்துச்சு. பிரதமர் இ-பஸ் சேவை 2023 வீட்டு வசதி நகர்ப்புற அமைச்சகம். மகிழா சம்மான் சேமிப்பு சான்றிதழ் நிதி அமைச்சகம் 2023. ஸ்வமிதா யோஜனா கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகம் 2020. PM மத்ஸ்ய சம்பத் யோஜனா மீன்வள அமைச்சகம் 2020. பிரதமர் கிசான் சம்மான் நிதி நிதி அமைச்சகம் 2019. ஜல்ஜீவன் மிஷன் அத்துல் பூஜல் யோஜனா ஜல்சக்தி அமைச்சகம் 2019. எந்த மாநிலத்தின் சுற்றுலாத்துறை 2025ஆம் ஆண்டுக்கான உலகளாவிய சுற்றுலா விருதை வென்றது? ஆந்திர பிரதேசம். அருணாச்சல பிரதேசத்தில் ஸ்பியர் காப்ஸ் நடத்திய ட்ரோன் போர் பயிற்சியின் பெயர் என்ன? ட்ரோன் கவாச். NCRB 2023 தரவுகளின்படி 14,427 வழக்குகளுடன் அதிக வன்முறை குற்றங்களை பதிவு செய்த மாநிலம் எது? மணிப்பூர். சாலை போக்குவரத்து அமைச்சரின் கூற்றுப்படி இந்தியாவில் உள்ள அனைத்து மின்சார வாகனங்களுக்கும் எந்த தேதியிலிருந்து ஒளி வாகன எச்சரிக்கை அமைப்பு கட்டாயமாகும்? அக்டோபர் 1, 2027. இந்தியாவில் உள்ள அனைத்து டிஜிட்டல் கட்டணங்களுக்கும் எந்த தேதியிலிருந்து ரிசர்வ் வங்கி 2 காரணி அங்கீகாரத்தை கட்டாயமாக்கியுள்ளது? ஏப்ரல் 1, 2026. ITBP-யின் இயக்குனர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் யார்? பிரவீன் குமார். இந்த ITBP சொல்லக்கூடிய அமைப்பு இந்தியாவுக்கும் சைனாக்கும் எல்லையில பாதுகாப்பு அளிப்பாங்க. தினேஷ் சிங் ராணா அந்தமான் மற்றும் நிக்கோபார் கட்டளையின் 18வது தலைமை தளபதி. புஷ்பேந்தர் சிங் ராணுவ தளபதி. நம்தேஷ்வர் திவாரி விமானப்படை தளபதி. பிரவீன் ரஞ்சன் CISF உடைய இயக்குனர் ஜெனரல். சுற்றுச்சூழல் அறிவியலுக்கான டான்சா 2022 விருதை வென்றவர் யார்? ஆர்தர் ஜேம்ஸ். அச்சுத சமந்தா குருதேவ் காளிச்சரண் பிரம்மா விருது. தர்மேந்திர பிரதான் கலிங்க ரத்னா விருது. வி நாராயணன் GP பிர்லா நினைவு விருது. நிதின் கட்கரி 43வது லோக்மான்ய திலக் தேசிய விருது. ஆனந்த் வி பட்டேல் பேராசிரியர் விக்கி கோகாக் விருது. இந்தியாவில் எந்த மாநிலம் பனிச்சிறுத்தையின் முழுமையான மக்கள் தொகை மதிப்பீட்டை மேற்கொண்டுள்ளது? ஹிமாச்சல பிரதேசம். இந்த மக்கள் தொகை மீன்ஸ் பனிச்சிறுத்தை கணக்கெடுப்புல 83 பனிச்சிறுத்தை இருக்கதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ ஹிமாச்சல பிரதேசம் பத்தி ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். வணிக ரீதியாக முளைத்தி சாகுபடியை தொடங்கிய முதல் மாநிலம் ஹிமாச்சல பிரதேசம். மணிக்கரன் யாத்திரை தலம் ஹிமாச்சல பிரதேசத்துல அமைஞ்சிருக்கு. ரேஷன் விநியோகத்திற்காக முக அங்கீகாரத்தை செயல்படுத்திய இந்தியாவின் முதல் மாநிலம் ஹிமாச்சல பிரதேசம். அறிவியல் ஆராய்ச்சியை மேலும் அணுகக்கூடியதாக மாற்றுவதற்காக சாரல் என்ற கருவியை எந்த நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது? அனுசந்தன் நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன். IITM புனே பாரத் முன்னறிவு அமைப்பை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எய்ம்ஸ் டெல்லி AI அடிப்படையிலான மனநல திட்டம் நெவர் அலோன். செபி வெளிநாட்டு முதலீட்டை ஈர்க்க ஸ்வகத் FN கட்டமைப்பு உருவாக்கியிருக்காங்க. ICAR விவசாய கண்டுபிடிப்புகளை மேம்படுத்துவதற்காக மேத்ரி 2.0 திட்டம். 11வது உலக பசுமை பொருளாதார உச்சி மாநாடு 2025 எங்கு நடைபெற்றது? துபாய். இந்த மாநாட்டுடைய மைய கருத்து இன்னோவேட்டிங் ஃபார் இம்பாக்ட். மலேசியா 46வது ஆசியன் உச்சி மாநாடு. தென்னாப்பிரிக்கா G20 உச்சி மாநாடு. தாய்லாந்து 6வது பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு. மிலன் 58வது ADB வருடாந்திர கூட்டம். நேபாளம் 10வது சர்வதேச வர்த்தக கண்காட்சி. ரோட்டர்டாம் உலக ஹைட்ரஜன் உச்சி மாநாடு. கனானஸ்கிஸ் கனடா 51வது G7 உச்சி மாநாடு. இலங்கை முதல் சர்வதேச பாலி மாநாடு. ரோம் 4வது கடலோர காவல் படை உலகளாவிய உச்சி மாநாடு. எந்த நாள் சர்வதேச மொழிபெயர்ப்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது? செப்டம்பர் 30. செப்டம்பர் 10 உலக தற்கொலை தடுப்பு தினம்.
செப்டம்பர் 15 சர்வதேச ஜனநாயக தினம். செப்டம்பர் 17 உலக நோயாளி பாதுகாப்பு தினம். செப்டம்பர் 18 உலக மூங்கில் தினம். செப்டம்பர் 23 சர்வதேச சைகை மொழி தினம். செப்டம்பர் 21 உலக அல்சைமர் தினம். செப்டம்பர் 21 சர்வதேச அமைதி தினம். செப்டம்பர் 27 உலக சுற்றுலா தினம். பிஎம் மோடி வந்துட்டு ஒரு ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா 100 வருஷம் ஆர்எஸ்எஸ் தொடங்கி 100 வருஷம் ஆச்சு. ஸோ அதோட நினைவா வந்துட்டு பிஎம் மோடி ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்எஸ்எஸ் உருவானது 1925. அவரோட தலைமுகம் நாக்பூர் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. இந்தியாவும் பூட்டான் நாடும் சேர்ந்து ஒரு ரயில்வே ப்ராஜெக்ட் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது கோக்ரஜ்கர் அப்படிங்கிற இடத்துக்கும் ஜெலிப்பூ அப்படிங்கிற இடத்துக்கும் இணைக்கும். அதுக்கப்புறம் பனார்கட் அப்படிங்கிற இடத்துக்கும் சம்சே அப்படிங்கிற இடத்துக்கும் இணைக்கப்படும்.